ஒரு சர்ஜரி பண்ணாங்க ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில். உங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருந்தது? ஆமாம், சர்ஜரி பயாப்சின்றது வந்து ஒரு சின்ன மைனர் சர்ஜரி மாதிரியே பண்ணாங்க. ஸோ பெங்களூரில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜரி பண்ணாங்க. ஈவன் சர்ஜரி முடிச்சுட்டுமே டாக்டர் சொன்னது வந்து இது வந்து ஒன்றும் கேன்சர் மாதிரி தெரியல, ஜஸ்ட் சாஃப்ட் டிஷ்யூ தான் இருக்குது உள்ள. எல்லாருமே கேன்சர்னால் என்ன நினைப்பாங்க, ஒரு கட்டி வந்திருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு வந்து பாடியில் கட்டி மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு சின்ன வீக்கம் மட்டும்தான் வந்தது. ஸோ உள்ள கட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறும் டிஷ்யூ மட்டும்தான் இருக்குது, இது கேன்சர் கிடையாது, ஏதோ சம்திங் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி தான்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த கேன்சருக்காக பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது தான் வந்து இது கேன்சர் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வந்து இதை வந்து என்னோடய ஃபேமிலி வந்து என்கிட்ட உடனே சொல்லலை. அவங்க வந்து ஒரு 1 வீக் வந்து இதை கோ த்ரூ பண்ணுறாங்க அவங்களே வச்சுட்டு. என்கிட்ட சொல்லவே இல்லை. என்கிட்ட சொன்னேன்னா நான் ரொம்ப இதாகிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன், ஓகே ரிசல்ட்லாம் வந்துருச்சு போல், நமக்கு ஒன்றும் இல்லை. நான் என்னோடய திங்கிங்லாம் வந்து நான் எவ்வளோ நாள் வந்து லீவுக்கு அப்ளை பண்ணணும், நான் வந்து மறுபடியும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ஃபேமிலி வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. பட் ஒன் பர்டிகுலர் டைம் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் பெயின் வந்து முடியாமல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து எங்கள் ஃபேமிலியில் சொல்கிறாங்க உனக்கு வந்து இந்த மாதிரின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுச்சுவேஷன்லையுமே நான் அழுது உடையில. அது முன்னாடி வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தேன். ஆமாம் உனக்கு இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து இருந்தது 2 ஆப்ஷன், டூ ஆர் டை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் டைக்கு வந்து நான் போகல. ஏன்னா எனக்கு வந்து 3 இயர்ஸ் பேபி இருக்குது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைய நான் இழந்தப்போ என் குழந்தையோட சாயலில் எனக்கு இன்னொரு குழந்தை வேணும், இன்னொரு பெண் குழந்தையே வேணும்னும் போது ஐ மேட் இட் ஹேப்பன். எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது. ஆனால் என்னோடய 3 வயசு குழந்தைக்கு என்னோட சாயலில் கூட இன்னொரு அம்மா கிடைக்கலாம். பட் அவங்க வந்து உண்மையாலுமே என் குழந்தைக்கு அம்மாவாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ என் குழந்தைக்காக அம்மா இருக்கணுன்றதுக்காக நான் என்னோடய லைஃப்பை அட் எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் சேவ் பண்ணணுன்றதுல மட்டும்தான் இருந்தேன். நிறைய வந்து நெகட்டிவ் இது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. அவங்களுக்கு கேன்சர் இறந்துட்டாங்க, இவங்களுக்கு கேன்சர் இறந்துட்டாங்க, இவங்க ஏன் வந்து நான் இறந்தவங்க ஸ்டோரியை கேட்கணும்? கேன்சர்னால சர்வைவ் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அண்ட் என்னோடய பாடி வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்டிப்பாக கேட்குன்ற ஒரு இது இருந்தது. ஸோ டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக எடுத்து, ஓகே நம்மளுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஹேர் லாஸ் இது எல்லாமே இருக்கும், அவ்வளோதானே, நம்ம குழந்தைக்காக நம்ம இது பண்ணி வரலாமே அப்படின்ற ஒரு மென்டலி வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணவே போனேன்.